தமிழொலி நேர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். ககவத்தையில் போலீசார் மற்றும் பொதுமக்களுக்கிடையில் ஏற்பட்ட குழப்ப நிலை காரணமாக அங்கு கடும் பதட்டமான சூழல் நிலவியுள்ளது. போலீசார் மீது பொதுமக்கள் கற்களை கொண்டு தாக்குதல் நடத்தியிருந்த நிலையில் அவர்களை கட்டுப்படுத்த போலீசார் கண்ணீர் புகை தாக்குதல் நடத்தியுள்ளனர். போதைப்பொருள் கடத்தல் தொடர்பாக போலீசாருக்கு தகவல் அளித்ததாக கூறப்பட்டு சுட்டு படுகொலை செய்யப்பட்ட ககவத்தையைச் சேர்ந்த இளைஞரின் இறுதிச் சடங்கு நேற்று மதியம் இடம்பெற்றது. 22 வயதுடைய இமாந்த சுரஞ்சன் என்பவரே இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டிருந்தார். இந்த நிலையில் நேற்றைய தினம் குறித்த இளைஞனின் இறுதி சடங்கின் பின்னர் போலீசாருக்கும் கிராம மக்களுக்கும் இடையே மோதல் நிலை ஏற்பட்டுள்ளது. குறித்த கிராமத்தில் பாதுகாப்பு காரணங்களின் பொருட்டு சுமார் 150 போலீஸ் அதிகாரிகள் நிறுத்தப்பட்டிருந்தனர். இதன்போது கொலை செய்யப்பட்ட இளைஞரின் உறவினர்கள் மற்றும் கிராமவாசிகள் இணைந்து இளைஞனின் மரணத்துக்கு போலீசாரும் பொறுப்பு என்று கூறி அவர்கள் மீது கற்களை வீசி தாக்குதல் நடத்தினர். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழி அகழ்வின் 2ஆம் கட்டத்தின் 8ஆம் நாள் பணிகள் நேற்று முன்னெடுக்கப்பட்டன. நேற்றைய அகழ்வுடன் மொத்தம் 40 மனித எச்சங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. இவற்றில் 34 முழுமையான மனித எலும்புக்கூடுகளும் மேலதிகமாக 6 எலும்புக்கூடு தொகுதிகளும் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இதில் 2 எலும்புக்கூடுகள் குழந்தைகளுடையதாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. இந்த அகழ்வு யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்ற நீதிபதி ஏ ஆனந்தராஜாவின் மேற்பார்வையில் தொல்லியல் துறை பேராசிரியர் ராஜ் சோமதேவா மற்றும் சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் ஆகியோரின் பங்கேற்புடன் நடைபெற்றது. குருநாகல் பகுதியில் உள்ள கட்டிடம் ஒன்றில் நேற்று மதியம் பாரிய தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. குருநாகல் கொழும்பு வீதியில் வதுராகல பகுதியில் அமைந்துள்ள கட்டிடம் ஒன்றிலேயே இவ்வாறு தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது. பாரிய புகை மூட்டத்துடன் தீ எல்லா திசைகளும் பரவியதால் குறித்த பாதையூடாக போக்குவரத்தினை மேற்கொள்ள முடியாத சிரமத்துக்கு மக்கள் முகங்கொடுத்துள்ளனர். மேலும் தீயணைப்பு வாகனங்களின் உதவியோடு தீ அணைக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. காரைநகர் பாலத்தடியில் ஏற்பட்ட விபத்தில் படுகாயமடைந்த இளைஞன் நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார். காரைநகர் கலபூமி பகுதியைச் சேர்ந்த சங்கரப்பிள்ளை பவன்ராஜ் வயது 22 என்பவரே உயிரிழந்துள்ளார். குறித்த இளைஞன் பயணித்த மோட்டார் சைக்கிளும் லேண்ட்மாஸ்டர் ஒன்றும் கடந்த 1ஆம் தேதி இரவு காரைநகர் பாலத்தடியில் மோதி விபத்து சம்பவித்தது. இந்நிலையில் படுகாயமடைந்த இளைஞன் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சேர்ப்பிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். இருப்பினும் சிகிச்சை பலனின்றி குறித்த இளைஞர் நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி வின்சென்ட் ஆண்டலா மேற்கொண்டார். உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. 2026ஆம் ஆண்டு தரம் 1க்கான புதிய மாணவர்களை அரசாங்க பாடசாலைகளில் சேர்ப்பது தொடர்பான சேர்க்கை செயல்முறை வழிமுறைகளை கல்வி அமைச்சு நேற்று வெளியிட்டுள்ளது. இதன்படி கல்வி அமைச்சின் உத்தியோகபூர்வ இணையதளமான www.moe.government.lk அது குறித்த மாதிரி விண்ணப்ப படிவம் வெளியிடப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டில் தங்கள் பிள்ளைகளை அரசு பாடசாலைகளில் 1ஆம் தரத்தில் சேர்க்க விரும்பும் பெற்றோர்கள் பிள்ளைகளை அரசு பாடசாலைகளில் சட்டப்பூர்வ பாதுகாவலர்கள் மாதிரியில் இருக்கும் அறிவுறுத்தல்களின் படி தயாரிக்கப்பட்ட விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். சமர்ப்பிக்கப்படும் விண்ணப்பங்களை ஆகஸ்ட் 4ஆம் தேதிக்கு முன் சம்பந்தப்பட்ட பாடசாலைகளின் அதிபர்கள் பதிவு தபாலில் அனுப்ப வேண்டும் என்று அமைச்சு தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழிகள் குறித்து ஆழ்ந்த கவலை கொண்டுள்ளதாக பிரிட்டிஷ் அரசாங்கம் தெரிவித்துள்ளது. நாடாளுமன்ற கேள்வியொன்றுக்கான எழுத்து மூல பதிவில் பிரிட்டிஷ் அரசாங்கம் இதனை தெரிவித்துள்ளது. இலங்கையில் பொறுப்பு கூறலுக்கான பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் அர்ப்பணிப்பை மீண்டும் வெளியிட்டுள்ள வெளிவிவகார இராஜாங்க அமைச்சர் கதீரின் வெஸ்ட் செம்மணியில் மனித புதைகுழி சம்பவத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளமை குறித்து ஆழ்ந்த கவலை கொண்டிருப்பதாக தெரிவித்துள்ளார்.
இலங்கையில் மனித உரிமைகளுக்கான பொறுப்புக்கூறலுக்கு பிரிட்டன் தொடர்ந்தும் ஆதரவு வழங்குவது குறித்து அர்ப்பணிப்புடன் உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த வருட ஆரம்பத்தில் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டு ஜனாதிபதி உட்பட பலரை சந்தித்து உரையாடியதை நினைவு கூர்ந்துள்ள அவர், இலங்கையில் காணாமல் போனவர்களை உறவுகளுடன் பிரிட்டிஷ் தூதரகம் நெருக்கமான தொடர்புகளை பேடுகின்றது எனவும் தெரிவித்துள்ளார். கண்டி வத்தேகம அரணிய உயர பிரதேசத்தில் இடம்பெற்ற பஸ் விபத்தில் 15 பேர் காயமடைந்துள்ளதாக வத்தேகம போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்து நேற்று காலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சாரதி கட்டுப்பாட்டை இழந்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் ஒன்று வீதியை விட்டு விலகி குடை சாய்ந்ததில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். பத்தேகமவிலிருந்து குடுகல நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் ஒன்றே விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்தின் போது பஸ்ஸில் 25 பேர் பயணித்துள்ள நிலையில் அவர்களில் 15 பேர் காயமடைந்து பத்தேகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். வீதியில் இனந்தெரியாத நபரொருவர் யுவதியொருவரின் கழுத்தை வெட்டி அவரது கழுத்தில் இருந்த தங்க மாலையை கொள்ளையிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக குறிவிட்ட போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் நேற்று மாலை ரத்னபுரியில் குறிவிட்ட தேவிபகல தொடன் எல்ல வீதியில் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். காயமடைந்த யுவதி ரத்னபுரி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்தவர் குறிவிட்ட தேவிபாகல பிரதேசத்தைச் சேர்ந்த 26 வயதுடைய யுவதி ஆவார். யுவதியின் சடலம் இரத்தினபுரி வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். நீர்கொழும்பு துங்கல்படிய பகுதியில் துப்பாக்கிச்சூடு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. போலீசாரின் உத்தரவை மீறி வீதியில் பயணித்த மோட்டார் சைக்கிள் மீது போலீசாரினால் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த ஒருவர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை நேற்று காலை பயணித்த கந்தானி போலீஸ் நிலையத்துக்கு முன்பாக இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதோடு ஒருவர் காயமடைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு வாழைச்சேனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ரிதிதென பிரதான வீதியில் பஸ் டிப்போவுக்கு அருகாமையில் லொரி மற்றும் டிப்பர் வாகனங்கள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இவ்விபத்து நேற்று இடம்பெற்றுள்ளது. கொழும்பிலிருந்து வந்த லொரி எதிரே வந்த டிப்பருடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்தில் லொரி சாரதி காயமடைந்து உடனடியாக புலனறுவை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். டிப்பரை ஓட்டிச் சென்ற சாரதி இடத்தை விட்டு தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். விபத்து சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வாழைச்சேனை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். சுற்றுலா பயணிகளாக நாட்டிற்கு வருகை தந்துள்ள சில இஸ்ரேலிய நாட்டவர்கள் கிழக்கு மாகாணத்தின் சில பகுதிகளில் சட்டவிரோதமான தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இவர்கள் போதைப்பொருள் விற்பனையிலும் ஈடுபடுவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. சுற்றுலாத்துறை தொடர்பில் நன்கின்ற சில உள்நாட்டு மக்களுடன் குறித்த இஸ்ரேலிய நாட்டவர்கள் தொடர்புகளை ஏற்படுத்தி கொண்டு இவ்வாறான செயற்பாடுகளை முன்னெடுப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அம்பாறை மாவட்டத்தின் பொத்துவில் பிரிவில் உள்ள அருகம்பை, கோமாரி மற்றும் பாணம போன்ற பகுதிகளில் இருந்து இதுபோன்ற சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. இவ்வாறான சட்டவிரோத செயற்பாடுகளின் ஊடாக சுற்றுலாத்துறைக்கான வருமானம் இழக்கப்படுகிறது. நுரேபத்தை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பஸ்நாகல பிரதேசத்தில் போலீசாரால் நேற்று சுற்றி வளைப்புகளை மேற்கொண்டு அமோனியம் சல்பர் 10.06 கிராம், பிளாஸ்டர் பவுடர் 20.3 கிராம் மற்றும் மோட்டார் ஜெல் 7.5 கிராம் எடையுள்ள கேப்சியூ போன்றவற்றுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் 51 வயதுடைய பஸ்நாகல நூரிவத்த பிரதேசத்தைச் சேர்ந்தவர். நூரிவத்தை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். உண்ணாகத்தில் நண்பர்களுடன் மது அருந்திக் கொண்டிருந்த இளைஞர் திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார். சம்பவத்தில் புன்னாலை கட்டுவன் பகுதியைச் சேர்ந்த திருநாவுக்கரசு துஜீவன் வயது 27 என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார்.
குறித்த இளைஞனும் அவரது நண்பர்களும் நேற்றிரவு மதுபானம் அருந்திக் கொண்டிருந்தனர். அதன்போது இளைஞனுக்கு திடீரென நெஞ்சு வலி ஏற்பட்ட நிலையில் உடனிருந்த நண்பர்கள் அவரை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சேர்ப்பித்தனர். இருப்பினும் குறித்த இளைஞன் உயிரிழந்ததை அடுத்து அவரது நண்பர்கள் சிலர் தலைமறைவாகியதால் சுன்னாகம் காவல்துறையினர் தேடுதல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.